கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? ஒரு பஸ்ஸு ஒரு மலை சரிவில் உள்ள ஒரு குட்டி ரோட்டில் போயிட்டு இருந்தது. அந்த பஸ்ஸில் போயிட்டு இருந்த எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. நம்ம கரெக்டாக போய் சேர்ந்துருவோமா, இந்த டிரைவர் நம்மளை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாரா அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் மட்டும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். அவன் எதை பற்றியும் கவலையப்படலை. உடனே எல்லாரும் அவன்கிட்ட போய் கேட்டாங்க, நீ இப்படி கவலையே படாமல் இருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த சின்ன பையன் சொன்னான், நான் எதுக்கு கவலை பண்ணும், இந்த பஸ்ஸை ஓட்டுறதே எங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு சொன்னான். இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்ம லைஃப்பை லீட் பண்ணும்போது நம்ம எதை பற்றியும் கவலையே பட தேவையில்ல. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. உங்கள் பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ ரெடியா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு ஸ்கூலில் இருக்க டீச்சர் அவங்க கிளாஸ்குள்ளே போய் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கேம் வைக்கணுன்றதுக்காக அவங்க எல்லாருக்கும் ஒரு பலூனை கொடுத்து அவங்க பேர் அதில் எழுத சொல்லி ஊத சொன்னாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸும் பலூன் எல்லாத்தையும் ஊதி முடிச்சாங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். அந்த ஒரு நிமிஷத்தில் உங்கள் பேர் போட்ட பலூன் எங்கே இருக்குன்னு தேடி நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் முடிவுலையும் யாருமே அவங்க பேர் போட்ட பலூனை கண்டுபிடிக்க முடியலையா. உடனே அந்த டீச்சர், இன்னும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன், அப்போ நீங்கள் எடுக்கிற பலூனில் யார் பேர் போட்டிருக்கோ அந்த பலூனை அவங்ககிட்ட போய் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்களாம். அந்த ஒரு நிமிஷமும் ஆரம்பிச்சுச்சா, அந்த ஒரு நிமிஷம் முடிகிறதுக்குள்ளேயே எல்லாரோட பலூனும் அவங்கவுங்க கையில வந்துருச்சான். இதே போலதான் பலூன் ஹாப்பினஸ் மாதிரி நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தோம் நம்ம நினைக்கிறோமோ அப்ப அந்த சந்தோஷத்தை நம்ம கண்டே பிடிக்க முடியாது. எப்ப நம்ம மித்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்ப நம்மளோட சந்தோஷமும் தானா நம்மளை தேடி வரும். நீங்களும் மித்தவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்க சந்தோஷமா வாழுங்க. உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். சங்கீதம் 138:1-3. பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, 10,000 பேரிலும் சிறந்த நேசரே, போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழுவேன். பூரண அழகுள்ள
பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. இயேசுவின் செல்லங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வசனம் கேட்கலாமா? ஆதியிலே தேவன் வார்த்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. இயேசுவின் செல்லங்கள். நான் உன்னோட இருந்து நீ உன்னை காப்பேன். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஏசப்பா தேவை. ஆனா அந்த இயேசுவுக்கும் நானும் நீங்க தேவைங்கிற சத்தியம் உங்களுக்கு தெரியுமாங்க? நீங்க இயேசுவை அறிஞ்சுக்கிட்டீங்களே, அப்ப இயேசுவை அறியாதவங்க இயேசுவை அறியறதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும். ஆண்டு மேல அன்பு இருக்குதாங்க, நீங்க சும்மாவே இருக்க முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா, அன்று உங்களை கட்டவிழ்ப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை எத்தனை சந்தோஷமானதுங்க. நமக்கு ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண செய்வார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த செய்தி கேட்குற நீங்கள் எல்லாரையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், நெருக்கங்கள், அவமானங்கள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உயிரோடு தாங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுகிற ஜெபம் எப்பொழுதுமேங்க நம்ம ஆண்டவரிடத்துல பேசணும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடணுமா? இந்த வாயை திறந்து நம்ம பேசணுங்க. நம்ம மனுஷங்கள்ட்ட எல்லாம் எவ்வளோ பேசுகிறோம். நம்ம படைச்ச ஆண்டவரிடத்துல பேசுவதற்கு வெட்கப்படுகிறோம், யோசிக்கிறோம், நேரம் பார்க்குறோம், சாக்கு போக்கு சொல்கிறோம். இல்லைங்க, சும்மா பேசணும், கேஷுவலாக பேசணும். அல்லேலூயா. பாருங்க, வாய் திறந்து பேசுவதில் அவ்வளோ வல்லமாக இருக்குதுங்க. கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் சங்கீத புஸ்தகங்களை நீங்கள் அடிக்கடி வாசித்து பாருங்க. அவனாவே அவன் பேசிக்கிறான், அவனுடைய விசுவாசத்தை கன்ஃபஸ் பண்ணுறான். அல்லேலூயா. சிறுபிள்ளை போல மாறணுங்க. இப்போ நான் எப்பொழுதுமே எனக்கு நெருக்கங்கள், கவலைகள், கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, தடுமாற்றம் இருக்குது, தள்ளாடுதல் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நினச்சிவேன். அப்படி வலது ரொம்ப ஏசப்பா எங்கூட தானே இருக்கீங்க, அவ்வளோதான். நம்ம அவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட வேண்டியதானே. நம்ம முன்னுக்கு கோழியாத்தே இருந்தாலும் தாவீது செய்கிறது என்ன தெரியுமாங்க? யுத்தம் கர்த்தருடையது. ஆனால் நீங்களும் நானும் தான் வாழ்க்கையில் போராட போகிறோம், யுத்தம் பண்ண போகிறோம். ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் நம்மளால் என்னங்க செய்ய முடியும்? நம்ம தோத்துக்கிட்டே தான் இருப்போம், பயந்துக்கிட்டே தான் இருப்போம். நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட சொல்லிடணும், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் தான் இந்த குடும்ப வாழ்க்கையை எதிர்கொள்ள போகிறேன், நான் தான் ஃபேஸ் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிறவீங்க. இப்படி சொல்லணுங்க. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. தனக்குத்தானே பேசிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நீங்க சொல்லணும். நான் சொல்லிக்கிறேன், அடே கணேசா, ஏசப்பா செய்த சகல உபகாரத்தை நீ மறக்காதவ. அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆண்டவர் ஐயா. செய்தி கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுவரை நடத்தினவர் இன்னும் உங்களை நடத்துவார். அமேன். எனக்காக, ஊழியத்திற்காக நீங்கள் கட்டாயமாக ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். பாருங்கள், 800 மிஸ்டரிகளோடு இந்த ஜனவரி மாதத்தை நாம் தொடங்கினோம். இப்பொழுது புதிதாக பயிற்சியில் ஒரு 200க்கும் அதிகமான மிஸ்டரிகள் சேர்ந்திருக்கிறார்கள். வட மாநிலத்திலும் சரி, இங்கு அநேகர் தேவராட்களாக சேர்ந்திருக்கிறார்கள். 1 மணி நேர மிஸ்டரிகளாக சேர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னும் எங்கேயும் ட்ரைனிங் மிஸ்டரியாகவும் சேர்ந்திருக்கிறாங்க. நம்முடைய மிஸ்டரியோடைய எண்ணிக்கை 1000 தாண்டி போய்கிட்டு இருக்குது. நீங்கள் இவனுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கணும். நீங்கள் வரல, சரி, முழு நேர ஊழியக்காரர்களை தாங்கவாத செய்யணும். அல்லேலூயா.
ஆண்டவர் மேலே அன்பு இருக்குதாங்க, நீங்கள் சும்மாவே இருக்க முடியாதுங்க. இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, உங்களுக்கு ஏசப்பா மேலே அன்பு இருக்குதா, நன்றி உணர்வு இருக்குதா, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஏதாவது செய்வீங்க. அல்லேலூயா. அதனால் இந்த ஊழியத்திற்காக இன்னும் உங்களுடைய அதிகமான ஜெபங்கள் தேவை. ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் கட்டாயம் அற்புதம் செய்வார். நாங்கள் போன மே மாசத்துல இருந்து எந்த வீடுகள்லையும் போய் காணிக்கை கலெக்ட் பண்ண எங்களுடைய முழு நேர ஊழியர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம். இதில் சில பேருக்கு வருத்தம். கணேசனுக்கு ஃபாரின் ஃபண்டுனா வந்ததுனால அவன் நம்ம வீட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி காணிக்கை வாங்குறதுக்கு நேரம் இல்லை, சோம்பேறி ஆயிட்டான், ஃபண்டு அப்படியே குமையுது. இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற காணிக்கை எதுக்காக கொடுக்குறீங்க? கிராமங்களில் எழுப்புதல் வரணும், கிராமத்தில் இருக்கிற ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் தானங்க கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு நான் காணிக்கை வாங்க வர்றதுனால எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லாம் சும்மா விடுவீங்களா? தண்ணி கொடுப்பீங்க தானங்க, தமிழ் கல்ச்சர். ஒரு டீயோ காஃபியோ கொடுப்பீங்க, ஒரு வாழைப்பழம், மிச்சர், சேவை, இதெல்லாம் உபசரிக்கிறாங்களேங்க. அடுத்து நான் என்ன செய்யணும்? உங்களை நான் விசாரிக்கணும், உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையும் விசாரிக்கணும். நீங்கள் சில ஜெப குறிப்புகள்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, நல்லது. நான் எங்கள் ஊழியத்தில் இருக்கிற அப்டேட்ஸ்கள், இன்னும் எங்களுக்கு என்ன சவால்கள் இருக்குது, உங்களுடைய ஜெபமும் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நானும் என்னுடைய ஊழியர்களை ஷேர் பண்ணுவேன். ஒரு 1/2 hour ஆயிடுது இல்லைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. அதுதான் கிராமத்தில் பீக்கா ஊழியம் செய்கிற இடங்க. எழுப்புதல் நேரமே அதான். என் ஊழியக்காரங்க ஒரு 6லேருந்து 8 மணி வரைக்கும் கிராமத்தில் இருக்கணும். அப்போ தான் வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள் அங்கே ஸ்கூல் காலேஜஸ் விட்டு வருவாங்க. ஒருவேளை சிறுபிள்ளைகளை சந்திக்கிறது ஒரு சாயங்காலம் 5 மணிலேருந்து ஒரு 6, 7 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து சில யூத்துக்களை நம்ம சந்திக்கணும்ல. இப்போ நம்ம போன வருஷம் மே 1 வாலிபர் முகாம் திருச்சியில் ஒழுங்கு செய்தோம். ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வந்தாங்க. அவங்கள பின்தொடர் பணி செய்யணும்ல. இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ப்ரேயர்ஸில் ஆரம்பிக்கணும், அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இதெல்லாம் செய்கிற நேரமே அந்த நேரம் தாங்க. இப்போ 8 மணி வரையாவது கிராமத்தில் தங்கணும். அப்போ தான் அந்த வாலிபர்கள் எல்லாம் பின்தொடர் பணி செய்யணும். சில பேர் புதுசாக ரட்சிக்கப்பட்டுமா அவங்கள்ட்ட நேரம் செலவழிக்கணும். கிராமத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஜெபக்குள்ள ஆரம்பிக்கணும். 8 மணிக்கு மேலே அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரதா இருந்தால் 9 மணிக்கு மேலே ஆயிரும். அது உங்களுக்கும் கஷ்டம் தானுங்க. நான் அதனால தான் முழு நேர ஊழியர்கள் எந்த வீடுகளுக்கும் போக வேண்டாம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். யாரும் தவறாக எடுத்துக்கலாதீங்க. உங்கள் காணிக்கை உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கே வேணும்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச வரை ட்ரை பண்ணி உங்கள் காணிக்கையில் எனக்கு அனுப்பி வச்சு தாங்க. எவ்வளோ டெக்னாலஜி இருக்குதுங்க. யாரையாவது ஒரு உதவி கேளுங்க. இல்லை நீங்கள் மணி ஆர்டர் பண்ணலாம், பேங்க்கில் போய் சொல்லலாம், இல்லை செல்ஃபோன் மூலிமா யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொடுக்கலாம். ஒருவேளை நான் இப்படியும் கேட்குறேன், முழு நேர ஊழியர்கள் தான் வரமாட்டாங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாரம் கொடுக்குறாரா? டெய்லி ஒரு 1 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் இடத்துல இந்த ஊழியத்தை குறித்து சொல்லி காணிக்க சேகரித்து கூட நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அல்லேலூயா. எல்லாம் ஊழியம் தாங்க. அப்பொழுதுதான் நம் கண்கள் முன்பாக ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். ஜெபிங்கள் ஐயா. ஒருவேளை என்னால் அப்படின்னா அனுப்பவும் முடியாதா? பரவாயில்லைங்க, நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்னையும் எங்களுடைய மிஸ்டரிகளையும் வல்லமையோடு எடுத்து பயன்படுத்துவார். ஆமேன். இப்பொழுதும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு யாத்திராகமும் 3ஆம் அதிகாரத்தை காண்பித்து கொடுத்தார். பாருங்கள், செய்தி என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை உங்களிடத்தில் பேசுகிற ஒரு வேலை. 1. 2 என்ன தெரியுமாங்க? உங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு வேலை. 2 இருக்குது. ஆனால் இன்னைக்கு செய்திங்கிறது 90% கிறிஸ்தவங்க. இந்த ஊழியக்காரர் பேசுகிறார், கணேசன் பேசுகிறார், ஏசப்பா என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரா, எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா, என் கண்ணீரை துடைப்பாருன்னு சொல்லி தான் செய்தியை கேட்குறோம். அது ஒரு பாட்டுங்க. உங்க எதிர்பார்ப்புகளையும் இந்த செய்தி மூலயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவருடைய எதிர்பார்ப்புகளையும் அவர் சொல்லுவார். அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவைங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு இயேசு தேவைன்னு சொல்லி நினைக்கிறோம். ஒன்று தெரியுமாங்க, அது உண்மைதான். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஏசப்பா தேவை.
ஆனால் அந்த இயேசுவுக்கும் நானும் நீங்கள் தேவைங்கிற சத்தியம் உங்களுக்கு தெரியுமாங்க? அல்லேலூயா. எழுப்புதல் வரலைன்னா எப்படிங்க வரும்? நம்ம எல்லாம் சுயநலமாக தான் ஆண்டவரை தேடுறோம். கற்பனையில், புதிய ஏற்பாட்டு கற்பனையில் 2 கற்பனைங்க. ஒன்று என்ன? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோட ஆண்டவர் மேலே அன்பு செலுத்தணும். அது முதல் கற்பனை. அந்த கற்பனை கீழ்ப்படிஞ்சு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோம், ஆண்டவரை கனப்படுத்துகிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், காணிக்கையில் செலுத்துகிறோம். இது முதல் கற்பனை கிறிஸ்தவங்க. 2வது கற்பனை என்ன? உன்னை போல் பிறரை நேசி. நீங்கள் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டீங்களே, அப்போ இயேசு அறியாதவங்க இயேசு அறியறதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும். குஷ்டரோகிகள், 4 குஷ்டரோகிகள் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் எழுதி இருக்குது. அவங்களுக்கு ஒரு செய்தி தெரிஞ்சிருச்சுங்க, நற்செய்தி தெரிஞ்சிருச்சுங்க. பண்டங்கள், தானிய பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க வயிறார சாப்பிட்றாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க, அடுத்த கூடாரத்துக்கு போகிறாங்க, எல்லாம் ஒழிச்சு வைக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு குற்ற மனச்சாட்சி வருது பாருங்க. நாம் செய்வது நியாயம் அல்ல, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை தெரியாம ஊருக்குள்ள எல்லாம் பயத்தோடு கூட தங்கி விட்டார்கள். இதை நாம் போய் அவங்களுக்கு அறிவிப்போம் என்று சொல்லி உணர்வு வருகிறது. அதுதாங்க முழு கிறிஸ்தவன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரி, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டாய். நீ எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட? யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு அறிவித்தார், இல்லை யாரோ ஒருவர் உங்களுக்காக உங்கள் பெயர்களை சொல்லி உங்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபித்தார்கள். அதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம ஆண்டவர் ருசி பார்த்துட்டோம்ல, மற்றவங்க ருசி பார்க்கிறதுக்கு ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? அன்பு சகோதரனே, நீ இயேசுவுக்கு நீங்கள் தேவை. அன்பு சகோதரி, நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா அங்கு ஒரு 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 தனிப்பட்ட ஒரு நபரோடு கூட ஆண்டவர் பேசுகிற கான்வர்சேஷன் தான் இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு அதிகாரம் ஃபுல்லாங்க அவனோடு கூட நேரம் ஒதுக்கி பேசிக்கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? இந்த மோசஸ் இயேசுவுக்கு தேவை. அல்லேலூயா. மோசஸ், நீ எனக்கு தேவைப்பா, அதனாலதான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னா எப்பங்க தெரிந்து கொண்டாரு? எரேமியா 1ஆம் அதிகாரத்தின்படி, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உருவாவதற்கு முன்னமே அறிந்திருக்கிறாய். இந்த எரேமியா எனக்கு தேவை. எதுக்காக? நான் ஒரு தீர்க்கதரிசியா பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி முன்குறிக்கிறார். பாருங்க, இந்த மோசஸை ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே முன்குறித்தார். எதற்காக முன்குறித்தார்? இவனை கொண்டுதான் லட்சக்கணக்கான அடிமைத்தனத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பாடுகள் படுகிறார்கள், கண்ணீர் வடிகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள். என் ஜனங்களை நான் விடுவிக்கும்படி எனக்கு ஒரே ஒரு நபர் தேவை. அது யார்? மோசஸ். அவனை அற்புதமாக அவனை சிருஷ்டிக்கிறார், அவனை உண்டு பண்ணுகிறார். பாருங்க, பிறந்த உடனே அவன், ஆண் குழந்தைகள் பிறந்த உடனே கொல்லப்படணும். ஆனால் ஆண்டவர் இவன் மேல ஒரு தேவ திட்டம் இருக்கிறதுனால அவன் உயிரை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலைங்க, ஒப்பு கொடுக்கலைங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, மரண பயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? நான் சொல்றேன், ஆண்டவர் சித்தம் இல்லாம, ஆண்டவருடைய திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேறி முடியாம உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மருத்துவச்சிகள் கண்களை தயவெடுக்க செய்கிறார். ஒரு நல்ல ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு தாயாரை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த தாயார் 3 மாத அளவும் கற்ப வேதனைப்பட்டு அவனை வளர்க்கிறார்கள். கண்ணு 24 hours முடிச்சிருக்கணுங்க. ஏன்னா இந்த பிள்ளை அழுகிற சத்தம் வீட்டுக்கு வெளியே கிடைச்சுன்னா உடனே போர்வீர்கள் வந்து தலையை சீவிடுவாங்க. எத்தனை வேதனை தெரியுமாங்க? ஒரு தாயாரால் இரவும் மகளும் அலர்ட்டா இருக்க முடியுமா? பாருங்கள், அப்படிப்பட்ட தியாகமுள்ள ஒரு அர்ப்பணிப்பு தான் ஒரு மோசே என்ற தலைவனை உருவாக்கினது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்கும் அந்த மோசஸ் அம்மாவுக்கு இருக்கிற சாக்ரிஃபைஸ் வேணுங்க, தியாகம் வேணுங்க, அன்பு வேணுங்க. அப்பொழுதுதான் உலகத்தை கலக்கிற, லட்சங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிற ஒரு ஊழியக்காரனை உருவாக்க முடியும்.
அல்லேலூயா. ஒரு மோசஸ் உருவாவதற்கு ஆண்டவர் அந்த தாயாருடைய தியாகம் உண்மை ஐயா. எவ்வளவு அற்புதமாக ஒரு தாயாரை கொடுத்து, ஒருவேளை அந்த மோசஸை கைவிட்டுறாங்க. ஒரு நாள் நைல் நதியில் அப்படி விட்டுறாங்க, ஒரு சின்ன போட் செஞ்சு விட்டுறாங்க. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, சரியா அந்த நேரத்தில் அந்த ராஜகுமாரத்தை அங்கே அந்த இடத்திற்கு தண்ணீர் அணுகளில் வர வைக்கிறார், அவருடைய கண்களில் பட வைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை அன்பையா. நான் சொல்றேன், மனிதனுடைய கண்களில் தயவு எடுக்க செய்கிறது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? இந்த செய்தி கேட்கிற சகோதரனை சகோதரி, உன் வாழ்க்கை திரும்பி பாருங்க. யாரோ ஒரு சிலர் உனக்காக இரக்கம் வைத்து அவருடைய கண்கள் தயவெடுக்க செய்ததினால்தான் இன்றைக்கு இத்தனை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நீ இருக்கிறாய். அந்த ராஜகுமாரத்தினுடைய கண்களில் தயவெடுக்க செய்கிறார். ஒருவருடைய வழியில் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் சிநேகிதராக மாறுவார்களாம். இந்த செய்தி கேட்கிற சகோதரனை சகோதரியே, நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா ஆண்டவர் ஒன்று முன்குறிச்சிட்டா எல்லாருடைய கண்கள்ல ஆண்டவர் தயவெடுக்க கட்டாயம் ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ராஜ அரண்மனையிலே வளர்க்கிறார் ஆண்டவர். எல்லா எகிப்துல இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூக்குரலிடுகிறார்கள், வேதனைப்பட்டு முறையிடுகிறார்கள். அப்பொழுது என்ன நினைச்சிருப்பாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் என் ஊழியக்காரன் உருவாக்கிட்டு இருக்கிறான், என் மோசஸ் வளர்ந்துகிட்டு இருக்கிறான், பொறுங்க, கொஞ்ச நாள் தான் அந்த வேதனை, கொஞ்ச நாள் தான் வேதனை. எப்பொழுதுமே நம்ம அழும்போது ஆண்டவர் வாழ்க்கை முழுவதும் அழ வைக்க மாட்டார், ஒரு வழியை உண்டாக்குவார். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் உண்டாக்குற ஒரு வழி என்ன? மோசஸ் என்கிற வழி. அந்த மோசஸை பயன்படுத்த போகிறேன், இவன் வளருகிறான், கொஞ்ச நாள் தான் என்று காத்திருக்கிறார் இந்த மோசஸ்க்காக. பாருங்க, அப்படி உண்டாக்கப்பட்ட இந்த மோசஸ்ட ஆண்டவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் 3ஆம் அதிகாரத்துல. இதை திரும்ப நான் வாசித்து பார்க்குறேங்க, அழுறங்க. இவனை தன்னை கவனிக்க வைக்கணும்னு சொல்லி நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா முச்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு அக்கனி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது, ஒரு அற்புத காட்சி. அந்த முச்செடி எரிந்தும் வெந்து போகாமல் இருக்கிறது. இது என்னடா அற்புதம்! அவனை தம்பக்கமாக எழுப்புவதற்கு ஒரு அற்புதத்தை அவனை காண செய்கிறார். அன்பு சகோதரனே, எங்க 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் நீங்க வாசித்து பாருங்கள். முச்செடி அக்கனியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இதாங்க அற்புதம். இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, மோச இடத்திலே தன்னுடைய பாரத்தை சொல்லுவதற்கு, தான் எதற்காக உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறேன், நீ எனக்கு தேவை என்பதை சொல்லுவதற்கு, அவனை தம்பக்கமாக இழுப்பதற்கு ஒரு அற்புத காட்சியை காண செய்கிறார். நீங்க ஏங்க கிறிஸ்தவனா மாறுனீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு அற்புதம் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்திருக்கிறார், காண செய்திருக்கிறார். உங்க வாழ்நாளை திரும்பி பாருங்க. இப்ப இருக்கிற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்னு நீங்க நினைச்சீங்களா? எவ்வளவு அற்புதமாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்தார், பிஸ்னஸ் கொடுத்தார், சொந்த வீடை கட்டி கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார். நீங்கள் கண்டிராத அற்புதத்தை எவ்வளவு செஞ்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. அற்புதத்தை செய்து தம்பக்கமாக இழுக்கிறார் அவர். முச்செடி எரிந்து வெந்து போகாமல் இருக்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆக்சிடென்ட் நடந்துச்சு, கைகால் ரத்தம் வந்துச்சு, ஆனா என் உயிர் போலங்க. என்னை சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் கொரோனாவில் செத்து போயிட்டாங்க, ஆனால் அந்த கொரோனா வியாதி என்ன தாக்கலைங்க. அல்லேலூயா. கடன் பிரச்சனை வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, ஆனால் நான் முங்கலை. அவமான நிந்தைகள் வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் என்னை நிற்க வைத்தார். அல்லேலூயா. முச்செடி எரிந்தும் வெந்து போகாமல் இருக்கிறது. இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியை, இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை திரும்பிப்பார். எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க. அப்படி ஒரு அற்புத காட்சியை காண செய்து அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். மோசஸ், நீ எனக்கு வேணும்பா,
உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பாருங்க. நீங்க 6ஆம் வசனம் பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் உன் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர் பின்பகுதியிலே சொல்கிற 7-8 வாசனம், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டின் நிமித்தமாக அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கிய கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இறங்கினேன். நீ இஸ்ரவேல் புத்திரராய் என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா, உன்னை அனுப்புவேன் வா என்று அழைக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சோரியே, இன்றைக்கு இந்திய தேசத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு என்ற பெயரை கூட கட்டிடாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதற்கு உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? உன்னை அனுப்புவேன் வா வா, அவருடைய சமூகத்திற்கு வா. அவர் கற்றுக் கொடுப்பார், காரியங்களை கற்றுக் கொடுப்பார். என்னால் பேச முடியாது என்று சொல்கிறார், பேசுவதற்கு அவர் ஒரு திட்டத்தை கொடுப்பார். என் ஜனங்களை என்னை நம்ப மாட்டார் என்று சொல்லுகிறாயா, பயப்படாத, அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. உன்னை கொண்டு அற்புத அடையாளத்தை நான் செய்து காண்பிப்பேன்னு சொல்றாரு. பாருங்க, அவனுடைய கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்லுகிற எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது. 13ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் இடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். நிறைய பேர் ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆண்டவர் சிறுபிள்ளை பதில் சொல்ல. அதற்கு தேவன் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கவே தன்னுடைய பேரை சொல்லுகிறார். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போதுங்க, நமக்கு அவர் யாருன்னு தெரியல, அவர் பத்தி இன்னும் முழுசாவே தெரியல. ஆனா அவருக்கு நம்ம பேர் தெரியுது. இவனை போய் மோசன்ட்டு பேர் சொல்லிதான் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆனா நமக்கு அவரை தெரியல, அவர் யாருன்னு தெரியல, அவரால் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்ய முடியும்னு தெரியல. அல்லேலூயா. இந்த அதிகாரம் ஃபுல்லாங்க. இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம், ஒரு கலெக்டர் வேலைக்கு போகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சிரும். அந்த வேலைக்காக நாம ஆயத்தமாகிறோம். நீட் எழுதுவதற்கு வருஷம் ஃபுல்லா படிக்கிறான். நிறைய பேர் நினைச்சிரும் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கோச்சிங் கிளாஸ்ல போய் படிக்கிற நண்பர் வீட்டு பிள்ளைகள் எனக்கு தெரியும். அந்த வேலையை நான் கிடைக்கணும்னு சொல்லி நாம் ஆயத்தமாகிறோம். ஆனா இவர் பாருங்க, அவருக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஜாப் இருக்குதுங்க. அந்த ஜாப்புக்காக என்னையும் தேடி என்னை ஆயத்தப்படுத்தி அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. என்ன அற்புதம் உள்ள ஆண்டவர் ஐயா! எப்பொழுதிருந்து ஆண்டவர் முயற்சிக்கிறார்? மோசஸ் பிறந்ததிலிருந்து அவனை இப்படிப்பட்ட ஊழியத்துக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். அன்பு சகோதரனே, ஒருவேளை நான் ஏன் இந்த ஊழியத்திற்கு வந்தேன், ஏன் இந்த பாடுகள், இந்த ஊழியத்தை விட்டு நான் பின்மாற்றமாகி மறுபடியும் வேலைக்கு போகிறேன், நல்ல வேலை கிடைச்ச போய்வேன்னு சொல்லி ஒருவேளை சந்தேகத்தோடு பயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற இல்ல, இப்படிப்பட்ட கனமுள்ள ஊழியத்தை செய்வதற்காகத்தான் உன்னை தாயின் கருவிலை உன்னை முன்குறித்தனே. எத்தனையோ பலவீனங்கள் வியாதிகள் வரும்போது உன்னை ஜீவனோடு நான் காத்து கொண்டேன். நீ எனக்கு தேவை. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல அன்று சொல்ற சீசர்களை பார்த்து, அப்பா நீங்க 2 கிராமத்துக்கு போங்க, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க கழுத குட்டி கட்டி கிடக்கும் முச்சந்தியில அதை கட்டவில்ங்க. அது அவிழ்க்கும் போது ஒருத்தர் வந்து கேட்பான், ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்பான். அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்? இது ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை கட்டவிழ்ப்பார். எதற்காக தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை சுமக்கிற கழுதியாக மாற வேண்டும். நீங்கள் கட்டப்பட்ட கழுதிகளாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? வெளியே சொல்ல முடியாத பாரங்கள், ஏதோ எதிர்காலத்தில் உள்ள பயங்கள், அவமானங்கள், நிந்தைகள், ஏதோ ஒரு விதத்துல கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஜெப வேளையில இயேசுவே என் கட்டுக்களை அவிழ்த்து விடும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி
விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் உன்னுடைய கட்டுகளை அவிழ்ப்பார். உன் வியாதி கட்டுகளை அவிழ்ப்பார். கடன் பிரச்சனை உள்ள அந்த கட்டுகளை அவிழ்ப்பார். பயம் என்ற கட்டுகளை அவிழ்ப்பார். எதற்காக? நீங்க ஆண்டவருக்கு வேணுங்க. உங்கள் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வதற்காக தெரியுமா? அவரை சுமப்பதற்காக, அவருடைய தரிசனத்தை சுமப்பதற்காக. மோசே, நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை உங்க மத்தியில பேசுகிற என் பேர் கணேசனுங்க. சும்மா நான் கிராமத்துல ஒரு வியாதி பிடியில மரணத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்தேன். அவ்வளவுதாங்க, டாக்டர் என்ன செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க இருதய வியாதினால. அழுறேன். ஆனால் இயேசு என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார் ஐயா. இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் ஐயா, சுகம் கொடுத்தார். எதற்காக? நான் அவருக்கு தேவையா இருந்திருக்கிறேங்க. அவருடைய ஜாப்புக்காக. அவர்கிட்ட நிறைய வேகன்சி இருக்குதுங்க. இப்ப எனக்கு என்ன வேலை கொடுத்தாரு தெரியுமா? கிராமங்கள்ல ஃபுல்லா போகணும், தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணணும். யாராவது வியாதிசர் வந்துட்டான்னா கஷ்டமான வேலை கிடையாதுங்க, இந்த கையை வைக்கணுங்க. அல்லேலூயா, எத்தனை அன்புள்ள வேலை ஐயா. இந்த ஒரு வேலைக்காக என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார் ஐயா, என்னை சுகப்படுத்தினார் ஐயா, சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார் ஐயா. இந்த கணேசன் என்று கழுதை இயேசுவுக்கு வேண்டும். மோசே, நீ எனக்கு வேண்டும், நீ வா, நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன். அன்பு சகோதரனே சகோதரியை, ஏதோ ஒரு தேவ திட்டத்திற்காகத்தான் உனக்கு ஜீவனை கொடுத்தார், உன் வியாதியை சுகப்படுத்தினார். உன்னை ராஜ அரண்மனையிலே மோசஸை வளர்த்தது போல உன்னை வளர்த்திருக்கிறார். நீ அவருக்கு தேவை. பகுதி நேர ஊழியராக இருக்கலாம், இல்லை முழு நேர ஊழியர்களா இருக்கலாம். நீ அவருக்கு தேவை, நீ அவருக்கு தேவை. இந்த செய்தி முடிவில் ஏசப்பா, நானா உங்களுக்கு தேவை, என்ன உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க ஐயா. உங்க கரத்தை ஏசப்பா பிடிப்பாருங்க. 27 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவுக்கு நான் தேவையா அப்பாட்ட ஒப்பு கொடுத்தேன். அப்பாட்ட ஒப்பு கொடுத்தேன். என் கண்ணீரை அவர் துடைச்சிட்டாரு, என் வியாதியை சுகப்படுத்திட்டாரு. என் வியாதியை சுகப்படுத்தின ஆண்டவர்கிட்ட நான் நன்றியா இல்லை, சந்தேகப்பட்டு மறுதளிச்சிட்டேன். என்னை தேடி அவர் வந்தாருங்க. அவரே தேடி என்னை வந்தார். என் கண்கள் முன்பாக தரிசனமானார். நான் அவருடைய முகத்தை பார்த்தேன். அவருடைய அழுகிற சத்தத்தை நான் கேட்டேன். அழுது கொண்டே இருந்தார், அழுது கொண்டே இருந்தார். நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்கா பிரதிபிக்கிறேன். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்க விரும்புகிறேன். யாருமே என்கிட்ட வரலைன்னு அழுதாருங்க. என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறாரு என்று சொல்லி அவர் கைகளை 27 வருடத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுத்தேன். அவருடைய ஜாப்புக்காக அவருக்கு ஒரு வேலை இருந்துச்சுங்க. அதுக்கு என்னை எடுத்துக்கிட்டாருங்க. வேலை ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சும்மா தெருவில் நின்று எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சாட்சிகளை சொல்லணும், நான் ஆண்டவர் ருசி பார்த்த சாட்சியை சொல்லணும், எனக்குன்னு என் வாழ்க்கையில் இருக்கிற கதையை நான் சொல்லணும். யாராவது ஜோமனை வந்தா கையை வைக்கணும், பிசாசு முடியல வந்தா கையை வைக்கிற வேலை. ஆண்டவர் சோறு போடுறாருங்க, நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாருங்க, என்னை கனப்படுத்துறாருங்க, என்னை வச்சு நிறைய பேரை சுகப்படுத்துறாருங்க. அன்பு சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவர் கூட சொல்றாரு, நீ இயேசுவுக்கு தேவை, மோசஸ் ஆண்டவருக்கு தேவை, கழுது ஆண்டவருக்கு தேவை, ஒரு எஸ்தர் ஆண்டவருக்கு தேவை, ஒரு தெபோராள் இயேசுவுக்கு தேவை, ஒரு டேவிட் கணேசன் இயேசுவுக்கு தேவை. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்ன பார்த்து சொல்றாரு, நீ இயேசுவுக்கு தேவை. ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, உங்க கைகளை உங்களுடைய தேவைக்கு என்னை பயன்படுத்துங்க ஏசப்பா, ஒப்பு கொடுப்பீங்களா? இதோ அடியே நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் சொன்ன போது இந்த நாளில் இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாக உங்களை பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் முழுவதிலும் மோசஸோடு கூட பேசுகிறீர்கள். ஹல்லேலூயா, நீ எனக்கு தேவை என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து, ஹல்லேலூயா, அவனை பயன்படுத்தும்படி ஆண்டவரை அவனை கரத்தை பிடித்தீரே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு தேவையப்பா. யாரெல்லாம் மோசஸ் போல உடைய கைகள்ல என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவருடைய கரத்தை பிடித்தருள்வீரா. ஆயிரங்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவீரான்னு சொல்லி வைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம்.
நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியில என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் ஜெய்சிலா. ஒரு தேவனை அறியாத குடும்பத்துல நான் பிறந்து வளர்ந்தவள். நான் என் குடும்பத்துல நான் 5வது பிள்ளை. எங்க வீட்டுல முதலாவது எங்க அக்கா தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. நான் நல்லா நிறைய சினிமா சீரியல்னு சொல்லி நான் நிறைய பார்ப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அதை பார்ப்பேன். எங்க ஊர்ல ஒரு படம் முடிஞ்சு அடுத்த வால் போஸ்ட் என்ன படம் ஒட்டுறாங்கன்னு சொல்லி நான் காலையில போய் அந்த வால் போஸ்ட்டை தான் நம்ம முதலாவது பார்ப்பேன். இப்படிலாம் நீ சினிமா பார்க்க கூடாது, ஏசப்பாவை நம்பு, சர்ச்சுக்கு வா அப்படிலாம் கூப்பிடுவாங்க. நான் போக மாட்டேன். சர்ச்சுக்கு போனா சினிமா சீரியல்லாம் பார்க்க முடியாதுல்ல, அதனால நான் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஒரு நாள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். எப்படி என்று சொன்னால், நாங்க இப்ப போற சர்ச்சில் 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் நடந்துச்சு. அதுல 3ஆவது நாள் கடைசி நாள் எங்க அக்கா என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. தயவுசெய்து வா ஜெயா, அந்த மீட்டிங்கு நீ கண்டிப்பா நீ வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப எங்க அக்கா சொன்னாங்க, அங்க 3ஆவது நாள் சாப்பாடுலாம் போடுவாங்க, நல்ல இட்லிலாம் தருவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வரலன்னு சொன்னேன். அப்ப எங்க அக்கா கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் கால்லனாச்சும் நான் விழுந்து கூப்பிடுறேன், தயவுசெய்து இன்னைக்கு நீ வாமா, சர்ச்சுக்கு வாமா அப்படின்னு சொல்லி என்னை கெஞ்சி கூப்பிட்டாங்க. ஏன் அக்கா இப்படி நம்மளை கெஞ்சி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனேன். அங்க சர்ச்சுக்கு போகவும் அங்க ப்ரேயர்லாம் நடந்துச்சு. அப்போ ஒரு பாடல் மூலியமா ஆண்டவர் என் கூட பேசினாரு. நான் சினிமா பாக்குறதுனால இந்த கண்ணை வச்சுதான் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. எப்படின்னு சொன்னா, பாட்ட ஒரு லைன் பாடுறேன். கண்ணே நீ காண்பது என்ன என்ன, ஏசையா மேலிருந்து தாழ உன்ன பாக்குறார், நீ காணாதை கண்டாயானால் காணாத பாதாளம் போய் சேர்வா என்று சொல்லி அந்த பாட்டு ஒரு பாஸ்ட் பாடினாரு. அப்ப எனக்கு அந்த பாட்டு, அந்த லைன் என் மனசை ரொம்ப தொற்றுச்சு. ஐயோ, அப்ப நம்ம ரொம்ப சினிமா பாக்குறோம், சீரியல் பாக்குறோம், அப்ப நம்ம நரகத்துக்கு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி பயம் வந்துச்சு. அன்னைக்கு நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் உங்க பிள்ளையா நான் மாறுறேன்ப்பா, ஆனா எனக்கு இந்த சினிமா சீரியல் இந்த பாக்குற அந்த சிந்தனையே எனக்கு வரக்கூடாது, நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அன்னைக்கு என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஒரு அற்புதம் என்ன வாழ்க்கை நடந்துச்சுன்னு சொன்னா, என் முதுகு பின்னாடி ரொம்ப தேமல் ரொம்ப இருக்கும். நாங்க எவ்வளவோ அதுக்கு வைத்தியம் பார்த்து அதுக்கு சரியாகவே இல்லை. அன்னைக்கு அந்த பாஸ்ட் அந்த பிரேயர் முடிகிறப்ப அவர் சொன்னாங்க, இங்க வந்திருக்க ஒரு சகோதரிக்கு பின்னாடி இப்படி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு, அது ஆண்டவர் சுகமாக்குறாருன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்க. நான் வீட்டுல பாக்குறப்ப அந்த தேமலை என் முதுகு பக்கம் இல்லை.
ஏசப்பா எனக்கு நல்ல சுகத்தையும் கொடுத்தாரு. அப்ப அந்த சினிமாவில இருந்து ஒரு விடுதலை ஆகணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இயேசு பண்ணையில ஒரு வாலிபர் கூட்டம் நடந்துச்சு. அங்க போய் நாங்க பங்கு பெற்றோம். யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போறீங்க, உங்க கரங்களை தூக்குங்க, கரங்களை தூக்குனவங்கள எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க அக்கா வந்து இல்ல ஊழியம் செய்யணும் எந்திரிச்சு என்னை கட்டாயப்படுத்தினாங்க. நான் எந்திரிச்சு நின்றேன். எந்திரிச்சு நிக்கவும் அப்ப அந்த பாஸ்ட் ஜெபத்துல சொன்னாரு, இங்க எந்திரிச்சு நிக்கிறவங்க அநேகரை உங்களை ஆண்டவர் மருவமலைக்கு கொண்டு போவாரு, ஊழியத்துக்குண்டே தெரிந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்து ஒரு வாரத்துக்குள்ளாக அதே தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அதாவது நான் மருவமலையில போய் நிக்கிறது மாதிரியும் அங்க மோசே எலியாவை நான் பார்த்தேன். அந்த வானத்துக்கு வெளியில 2 கரங்களை பார்த்தேன். அதுல பெரிய ஒரு பைபிள் அந்த கரத்துல இருந்து என் கையில கீழே வந்து என் கையில விழுந்து 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த வார்த்தை எனக்கு வந்து கிடைச்சிச்சு. இப்ப ஆண்டவர் என் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு சொல்லி உறுதி பண்ணிக்கிட்டேன். அடுத்து எனக்கு பைபிள் காலேஜுக்கு போகணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை, படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு படிப்பே வராது, எனக்கு படிக்கிறதுக்கு ஞானமே இருக்காது, மனப்பாடம் பண்ண தெரியாது, ஒரு புரிஞ்சு படிக்க தெரியாது எனக்கு. நான் அப்படி ஒரு முட்டாளா இருந்தேன். ஆனா பாருங்க, விருப்பத்தையும் செய்யையும் தேவனே உண்டாக்குகிறான்னு சொல்லி பிலிப்பியர் 2:13 சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி எனக்கு பைபிள் காலேஜுக்கு போகணும்ன்ற ஒரு விருப்பம் எனக்கு இருந்துச்சு. நம்மளுக்கே படிப்பு வராதே, நம்மளே முட்டாளா இருக்குமே, இங்க பைபிள் காலேஜுக்கு ஆசைப்பட்டுட்டு வந்துட்டோம், எப்படி இந்த பைபிள் காலேஜ் முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நான் கலக்கத்தோடு இருந்தேன். அப்ப எங்க வீட்டுல இருந்து போன் வந்துச்சுன்னா, நான் பைபிள் காலேஜ் படிக்கலன்னா நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லலாம்னு சொல்லி நான் எங்க வீட்டுல இருந்து போன் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா போன் வரவே இல்லை. ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே நான் படிக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி நான் கண்ணை மூடி ஒரே ஒரு லைன் தான், ஆண்டவரே இப்ப நான் படிக்கிறேன், எல்லா ரெஃபரன்ஸோட என் மனசுல தங்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு நான் படிச்சேன். 2-3 டைம் நான் படிச்சுட்டு நான் மூடி வச்சுட்டு மனப்பாடமா சொன்னா அப்படியே என் மனசுல பதிஞ்சிரும். அதே வாரத்துல நாங்க 2 டெஸ்ட் எழுதணும். ஆண்டவருடைய கிருபையினால 25க்கு 25 மார்க் வாங்கணும். பிஎம் ஊழியத்துக்கு வந்து நான் 2010 இந்த ஊழியத்துக்கு வந்து சேர ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. ஆண்டவருடைய கிருபையினால அநேக கிராமங்கள்ல, அநேக வாலிபர்கள் மத்தியில, அநேக சிறுவர்கள் மத்தியில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பாருங்க, நான் சினிமாவுக்கும் சீரியலுக்கும் அடிமையா ஒரு துன்மார்க்கமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அடுத்து படிப்பே இல்லாத ஒரு முட்டாளா இருந்த என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க யாராக இருக்கலாம், நான் எப்படி ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன் என்ற எந்த தாளந்துமே திறமை இல்லையேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். நீங்க எதுவும் நினைக்காதீங்க, உங்களை ஆண்டவர் நிச்சயமா பயன்படுத்துவாருங்க. கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா காலையில் எழுந்தோடனே பாலில் பூஸ்டோ ஹார்லிக்ஸோ போட்டு கொடுப்பாங்களே, ஏன் எதுக்கு தெரியுமா? நம்ம நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஆகிறதுக்கு தான். அது போல தான் நம்ம ஜோமணி பைபிள் வாசித்தோம்னா ஏசப்பா அதோட ஸ்ட்ரென்த்து தருவாங்க. இந்த ஸ்ட்ரென்த்து எப்பயுமே குறையாது. இதை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? வசனம் என்றும் ஹார்லிக்ஸ் குடிச்சிடுவேன், தேவ பலனை தினமும் பெற்றிடுவேன். வசனம் என்றும் ஹார்லிக்ஸ் குடிச்சிடுவேன், தேவ பலனை தினமும் பெற்றிடுவேன். செல்லுவேன், நான் செல்லுவேன், லெக்கை நோக்கி செல்லுவேன், வெல்லுவேன், நான் வெல்லுவேன், சாத்தானை நான் வெல்லுவேன். செல்லுவேன், நான் செல்லுவேன், லெக்கை நோக்கி செல்லுவேன், வெல்லுவேன், நான் வெல்லுவேன், சாத்தானை நான் வெல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஆக்ஷன் கத்துக்கலாமா? வசனம் என்றும் ஹார்லிக்ஸ் குடிச்சிடுவேன், தேவ பலனை தினமும் பெற்றிடுவேன். வசனம் என்றும் ஹார்லிக்ஸ் குடிச்சிடுவேன், தேவ பலனை தினமும் பெற்றிடுவேன். செல்லுவேன், நான் செல்லுவேன், லெக்கை நோக்கி செல்லுவேன், வெல்லுவேன், நான் வெல்லுவேன், சாத்தானை நான் வெல்லுவேன். செல்லுவேன், நான் செல்லுவேன், லெக்கை நோக்கி செல்லுவேன், வெல்லுவேன், நான் வெல்லுவேன், சாத்தானை நான் வெல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். திருமணம் செய்யாமல் கடவுளுக்கு சேவை செய்வது அது வந்து ஒரு அப்பா ரொம்ப அவங்க கல்யாணம் கூட பண்ணாம ஊழியம் செய்யறாங்கப்பா அப்படின்லாம் சொல்றத ஒருவேளை நீங்க கேட்டிருக்கலாம். கேட்கறதுக்கு அப்படிதானே இருக்கு. தியாகம் பண்ணி கல்யாணம் கூட செய்யாம ஆண்டவருக்காக அவங்க ஊழியம் செய்யறாங்கப்பா. திருமணம் செய்யாமல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பா என்று கேட்டால் அது சொன்னேன், பைபிள்ல அப்படிப்பட்ட எந்த ஒரு உபதேசமும் கிடையாது. மாறாக திருமணம் செய்யாமல் இன்னைக்கு சில சபைகள்ல இருக்கு, ஊழியக்காரர்கள் என்றால் திருமணம் செய்யக்கூடாது. அதுக்கு அவங்க சில வசனங்கள்லாம் சொல்லுவாங்க.
14:4 வெளிப்படுத்தின விசேஷம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுள்ள இவர்களே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை குறித்து எழுதியிருக்கு. இந்த வசனத்தை பார்த்த உடனே என்ன தோணுது, ஓஹோ, ஒருவேளை அப்ப திருமணம் என்கிற ஒரு இணைப்பில இல்லாத பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான்கள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்தா தோணும். அப்படிதானே இருக்கீங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள், அவ்வளவுதான். திருமணம் செய்யாதவர்கள். அப்படிதான் இந்த வசனத்தை பார்த்தா இருக்கு. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், பைபிளை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், வியாக்கியானம் பண்ணணும்னா, ஓகே இந்த இடத்துல இப்படி இருக்கு, முழு பைபிள்ல இப்படிதான் சொல்லியிருக்கா. திருமணத்தை குறித்து பைபிள்ல ஆதியாகமம் முதல் பக்கத்துல ஏதாவது சொல்லியிருக்கா, ரெண்டாவது பக்கத்துல ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி திருமணம் குறித்து ஒரு முடிவான இதுதான் திருமணத்தை பத்தி பைபிள் சொல்லுது அப்படிங்கிற ஒரு ஃபைனாலிட்டி கொண்டு வர்றதுக்கு பைபிள்ல ஒவ்வொரு பக்கத்திலும் இங்கே ஏதாவது திருமணத்தை பத்தி சொல்லியிருக்கா, சாமுவேல்ல இருக்கா, நீதிமொழிகள்ல இருக்கா, சங்கீதத்துல இருக்கா, பிரசங்கில இருக்கா அப்படின்னு முழு பைபிள்ல திருமணத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கோ எல்லா ரெஃபரன்ஸையும் எடுக்கணும். எல்லாத்தையும் ஜெபத்தோடு சேர்த்து கோர்வையாக படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் ஒரு முடிவான உபதேசத்துக்கு வர முடியும். எங்கேயாவது ஒண்ணு எடுத்தோன்னா பல குழப்பங்கள் வந்துடும். இந்த வசனம் சொல்லுகிறது என்ன, கரைபடுவது அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனா இப்பதான் நம்ம பார்த்தோம், எபிரேயர் 13:4 என்னன்னு பார்த்தோம், விவாகம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம், கனம் உள்ளதுன்னு இருந்துச்சு. அங்க வந்து அது ஏதோ கரைபடுறது குறைவானதுன்னு எழுதல. இன்னொரு வசனம் இருக்கு ரொம்ப தெளிவா, திருமணம் செய்யக்கூடாது, செய்யாமல் ஊழியம் செய்யறது தான் ரொம்ப ஸ்பெஷல், அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு சொன்னா அது அந்த உபதேசம் எங்கே இருந்து வருகிறது, அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல இருக்கு. 2வது வசனம் இருக்கு, விவாகம் பண்ணாதிருக்கவும், forbidding to marry. பிசாசின் உபதேசம்லாம் என்ன பைபிள்ல நிறைய இருக்கு. இந்த ஒரு லிஸ்ட்ல பவுல் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் என்ன, கல்யாணம் பண்ணாம நீ கர்த்தருக்குன்னு வாழ்றது அது ஒரு பெரிய காலிங் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சிங் எங்கேயாவது கேட்டீங்கன்னா நீங்க நினைச்சிடக்கூடாது, எப்பா பயங்கர அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உபதேசம் நினைச்சிடக்கூடாது. இங்க என்ன எழுதியிருக்கு, வஞ்சிக்கிற ஆவிகள் இல்ல, வஞ்சிக்கிற ஆவினா என்னது, நல்ல ஆவி மாதிரியே தெரியும், பரிசுத்த ஆவியானவர் மாதிரியே இருக்கும். அப்ப திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்ய அது ஒரு அர்ப்பணிப்பு. வெளிப்படுத்தின விசேஷத்துல இதுதான் எழுதியிருக்குன்னு சொல்லி போதிக்கும் போது அது பைபிள்ல பாக்குறோம் பிசாசின் உபதேசம். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்படி ஒரு உபதேசத்திற்கு கன்க்ளூஷன் வருவது, ஒரு டாக்டரினோட இதுதான் முடிவு, இதுதான் இந்த உபதேசம், பைபிள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு எடுத்து ஜெபத்தோடு எல்லாவற்றையும் சேர்த்து தியானிக்கும் போதுதான் ஒரு முழுமை கிடைக்கும். அந்த முழுமை என்ன, திருமணம் என்பது தேவனால் அமைக்கப்படுகிறது, அது கனம் உள்ளது, அது பண்ணாம ஊழியம் செய்யறது அப்படிங்கிற உபதேசம் பிசாசின் உபதேசம். இது எப்படி நான் சொல்றேன், மொத்த பைபிள்ல யோசிக்கிறேன், எல்லா வசனங்களையும் சேர்த்து பார்க்கிறோம். அந்த ஒன்றை மட்டும் எடுத்தா தப்பான ஒன்று கொண்டு வந்துடலாம். நகை போடக்கூடாதுன்னு ஒரு வசனத்தை எடுத்து நான் பிடிச்ச முயலுக்கு என்ன செய்யலாம், ஒரு காலை கட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், 3 தானே இருக்குன்னு என்ன செய்யலாம், காட்டலாம். ஆனா எத்தனை இருந்துச்சு, 4. மொத்தம் எல்லா காலையும் பார்க்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காலம் என்ன செஞ்சிடக்கூடாது, கட் பண்ணிடக்கூடாது. இன்னொரு இடத்துல பார்த்தா நகை போடலான்னு இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தா மருந்து சாப்பிட தப்புன்னு ஒரு வசனம் இருக்கும். ஏன் அங்க இருக்கு, ஏன் அந்த இடத்துல சொல்லியிருக்கு, அப்ப இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கு, இந்த மொத்த வசனங்களை சேர்த்து பார்க்காதனாலதான் இன்னைக்கு சபைகளிலே எத்தனையோ குழப்பமான உபதேசங்கள். உங்கள் யாவருக்கும் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பாவ இருளிலும் அடிமைத்தனத்திலும் சிக்கி இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் ஒளியை நம் வாழ்வில் ஏற்றி வைத்த அநேக மிஷனரிகளின் வாழ்க்கை காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக பார்க்க உள்ளோம். இன்று நாம் பார்க்க போகும் மிஷனரியின் வாழ்க்கை தாமஸ் வாக்கர். அவரை பற்றி நாம் பார்ப்போமா? பண்ணை விளை பங்களாவிற்கென்று ஒரு விசேஷம் உண்டு. அது என்னவென்றால், அந்த பண்ணை விளை பங்களாவிற்கு செல்லும் யாவரும் தனியே திரும்பி வர முடியாது. உலகின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் பெற்றவராக தான் திரும்பி வர முடியும். ஏனெனில் அந்த பண்ணை விளை பங்களா உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்டும் பங்களாவாக இருந்தது. அந்த பண்ணை விளை பங்களாவிற்கு உரிமையாளர் யார் என்றால் அவர்தான் தாமஸ் வாக்கர். அவர் இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவிற்கு மிஷனரி பணியாற்ற இந்தியாவிற்கு வந்தவர். அவர் திருநெல்வேலியில் பண்ணை விளையை மையமாக கொண்டு திருநெல்வேலியின் அனைத்து கிராமங்களிலும் சுற்றி திரிந்து நடந்து மாட்டு வண்டிகளில் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். பேராயர் ஸ்பர்ஜன் என்பவரின் துணையோடு மிஷனரி பணியை தொடர்ந்து நிறைவேற்றி வந்தார்.
தன்னை சந்திக்கும் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறவராகவும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிறவராகவும் இருந்தார். அதனால் அவரை சந்தித்த யாவரும் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவராகத்தான் திரும்ப முடியும். அதனால் திருநெல்வேலியில் இவரது காலத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது, ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. பண்ணை விளை கிராமம் செழித்தோங்கியது, ஒரு செழிப்புற்று காணப்பட்டது. கிறிஸ்துவின் ஒளியை பெற்று வெளிச்சமடைந்து செழிப்புற்று காணப்பட்டது. அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அதனால் நிறைய திருச்சபைகள் எழும்பிற்று. நிறைய திருச்சபைகள் எழும்பியதும் அநேகம் பேர் ஞானஸ்நானம் பெற்று திருச்சபைகளில் இணைந்தனர். திருச்சபையில் இணைந்த கிறிஸ்தவர்கள் வெறும் கிறிஸ்தவர்களாக எண்ணிக்கையில் மாத்திரம் பெருகிக் கொண்டு இல்லாமல் இவரால் ஏற்றுக்கொண்ட அநேகர் தங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக, உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தனர். இதனால் அவர்களை கண்ட யாவரும் கிறிஸ்துவின் ஒளியண்டைக்கு வந்தனர். இதனால் திருநெல்வேலியில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகியது. ஏமி கார்மிக்கல் அம்மையாரின் ஊழியம் நிலைத்து நிற்க இவர் உறுதுணையாய் இருந்தார். அதன் விளைவாக எழுந்ததுதான் டோனாவூரில் அனாதை பிள்ளைகளின் ஆசிரமம். இவ்வாறாக அநேக மிஷனரிகளுக்கு உதவியாக, அநேக போதகர்களுக்கும் பேராயர்களுக்கும் உதவியாக தன்னுடைய பணியை நிறைவேற்றினார். அதோடு மாத்திரமல்லாமல் அநேக நற்செய்தி கூட்டங்களின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரும் வளருகிறதற்கான ஆலோசனைகளையும் அவர் வழங்கி வந்தார். இவ்வாறாக நற்செய்தியாளராக, மிஷனரிகளின் மிஷனரியாக பணி செய்த இவர் திருநெல்வேலியின் வாக்கர் என அன்பாகவும் அழைக்கப்பட்டார். இவ்வாறாக அயராது உழைத்த திருநெல்வேலியின் வாக்கர் 1912ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் அண்டை சேர்ந்தார். இதை கேட்கும் அன்பரே, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக வாழுகிறீர்களா அல்லது வெறுமனே கிறிஸ்தவர்களாக பெயரளவில் வாழ்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வில் சந்திக்கும் யாருக்காகிலும் ஒருவருக்காகிலும் இயேசுவை பற்றி அறிவித்திருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். பரலோகத்திற்கு நாம் செல்லும் போது நாம் ஆத்துமாக்களோடு செல்ல போகிறோமா அல்லது வெறும் கையை வீசிக்கொண்டு கிறிஸ்துவை சந்திக்க போகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். வேறு ஒரு நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்த ஒரு தாமஸ் வாக்கர் தன்னை சந்தித்த யாவருக்கும் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறவராக இருந்தார். இன்று நாம் இதே ஊரில் வாழ்கிற எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவித்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். ஈரோடு, சேலம், திருமண்டலம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம் நடத்தும் லெந்துகால உயிர்மீட்சி கூட்டங்கள். நாள் மார்ச் மாதம் 22, 23, 24 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் தினமும் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணிசன் அவர்கள். இடம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம், KK நகர், ஈரோடு. ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683. சென்னை கோயம்பேட்டில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் அற்புத மாலை. நாள் மார்ச் 21ஆம் தேதி வியாழக்கிழமையன்று. நேரம் மாலை 6 மணி முதல். தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் இந்தியா கேம்பஸ், கிரசைட் ஃபார் கிறிஸ்ட், காமராஜர் தெரு, விஜயகாந்த் கல்யாண மண்டபம் எதிரில், அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில், கோயம்பேடு, சென்னை. மேலும் தொடர்புக்கு கிராம மிஷனரி இயக்கம் 9424932250 9840047927. நீங்கள் ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் பங்கு பெற்று அற்புத விடுதலையும் தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். பணக்குடியில் லெந்துகால சிறப்பு கூட்டங்கள். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பணக்குடி சேகரத்தை சார்ந்த தூய அந்திரேயா ஆலயத்தில் சிலுவை தியான கூட்டங்கள். நாள்
மார்ச் 16, 17 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணி கன்வென்ஷன் கூட்டத்திலும் ஞாயிறு காலை 9 மணி ஆலய ஆராதனையிலும் தேவ செய்தி அளிக்கிறார் சகோதரர் பி. ஜேக்கப் சங்கர் அவர்கள். தேவ பிள்ளைகளே, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிராம மிஷனரி இயக்கத்தின் நாகர்கோவில் கிளையில் கிராம ஆசீர்வாத ஜெப மையம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. நாள் மார்ச் 20 காலை 11:30 மணி அளவில். இடம் ராஜாஸ் பில்டிங் மாடியில், WCC ஜங்ஷன், நாகர்கோவில். பிரதிஷ்டை ஜெபமும் தேவ செய்தியும் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 840-840-2959 மற்றும் 9500120422.